ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வர ஒரு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கார்த்தியை சமாதானப்படுத்தி ஆஃபீஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக நம்ம கௌதம் வந்து ரூம் கூப்பிட்டு போகிற நேரத்தில் இந்த அஞ்சலி வந்து வராங்க. வந்தது பார்த்தீங்கன்னா எதுக்காக அங்கே வந்த மரியாதை வெளியே போயிடுற மாதிரி நம்ம கார்த்தி வந்து கோவப்படுறாங்க. என்ன கார்த்தி பையன் வந்து இப்படி வந்து அஞ்சலி மேலே வந்து கோவப்படுறான்ட்டு வாயை பொழுது விட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்குது இந்த ராஜேஸ்வரி. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இவன் எதுக்காக வந்தா, இவன் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஏழரை இழுத்து விட்டுருவேன் அப்படின்ட்டு அவளை வந்து முறைச்சி வந்து பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் இலக்கியாவை வந்து சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. நம்முடைய இலக்கியாவும் கௌதம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கௌதம் நம்ம வந்து இவளை வந்து வெளியே வச்சு வந்து திருத்திட்டாலா இல்லைன்றத வந்து வேறுபாக கூட வந்து டைம் தராது. இப்படி வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாளே, ஏதாவது வந்து பிளான் பண்ணிட்டு வந்துருப்பாளா கார்த்திக் கூட வந்து சேர்றதுக்கு. மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து பைரவி அந்த விஷயம் தெரிஞ்சு பைரவி இருக்கிற தைரியத்தில் வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்திங்க அப்படின்ற நம்பிக்கையில் வந்தாலான்னு தெரியலையே. இவளை வந்து நம்ம வந்து எப்படி நம்பி வீட்டுக்குள்ளே வந்து விட்டுறது. கார்த்தி ஆல்ரெடி வந்து பிரியா வந்து இல்லாத டென்ஷனில் வந்து இருக்கா. இதில் வந்து இவ்வளோ வந்து திருந்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விட்டோன்னா கண்டிப்பாக வந்து இவளால் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளால் வந்து சமாளிக்க முடியாது. ஒரு பக்கம் வந்து ரேவதியை நம்ம இலக்கியாவுக்கு தெரிய ரேவதியை வந்து நம்ம தான் வந்து காப்பாற்றி ஆகணும். இந்த அஞ்சலி வந்து வீட்டுக்குள்ளே விட்டால் கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சலி பைரவி சேர்ந்துட்டு நம்முடைய ரேவதி அம்மா வந்து அவங்களே வந்து கடத்திட்டு போயிட்டு இந்த எஸ்எஸ்கே கையில் வந்து கொடுத்து ரேடியோ வந்து போட்டு தர சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, அவளை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்குறதோட வந்து வெளியில் வச்சு நோட்டை விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து திருந்தெல்லாம் வாய்ப்பு வந்து கொடுக்காத மாதிரி வந்து சும்மா நம்முடைய கார்த்திக் கூட சேர்ந்துட்டு நீ எதுக்காக அந்த மரியாதை இங்கேருந்து வெளியே போயிரு, நீ தான் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டல, எதாக இருந்தாலும் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா, கார்த்திக் எனக்கு வந்து கடைசி சான்ஸாக வந்து எனக்கு வந்து திருந்த வந்து வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சி கூத்தாடுறாங்க. இருந்தாலுமே வந்து நம்முடைய கார்த்திக் வந்து மனசு இறங்கத்தான் சரி, நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டு நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா, அஞ்சலி நீ எதுக்காக வந்த, நீ மரியாதையை வந்து இங்கேருந்து போயிடான்னு வந்து ஹாஸ்பிட்டலில் சும்மா தெரிஞ்சிட்டு மாதிரி வந்து நடிச்சது என்ன தெரியாதுன்னு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த அஞ்சலியை வந்து வீட்டுக்குள்ளே விடாத வெளியே அனுப்புகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா, கார்த்தி அவள் என்ன எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க அஞ்சலி வந்து உன்னுடைய ஒய்ஃப் இதில் வந்து முடிவெடுக்கிற உரிமை வந்து உனக்கு மட்டும்தான் இருக்குது, இதில் வந்து கௌதம்க்கு எந்த ஒரு உரிமையெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் தான் என்னுடைய முடிவை வந்து சொல்லிட்டேன். அவள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்து கண்ட தொண்டுமாக வந்து வெட்டி தூரா போட்டுருவான்ட்டு, இதில் வந்து என் அண்ணன் முடிவு எடுத்தானே நான் முடிவு எடுத்தேன் என்ன, அந்த அஞ்சலி வந்து இந்த என் வாழ்க்கையில் இல்லை, அவளை வந்து நான் தூக்கி எறிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அவள் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்தானா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லை கார்த்தி, நான் சொல்கிறதுக்கு இல்லை, அவளை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிடு அப்புறம் மாற்றலாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னது. நீங்கள் வந்து ஏதோ வந்து என்னை வந்து ஆக்சிடெண்ட் ஆன விஷயத்தில் வந்து ஏதோ கருணை காட்டுறன்ற பேரில் வந்து மறுபடியும் இந்த வீட்டில் வந்து ஓட்டிக்கிட்டீங்க. அந்த மாதிரி வந்து அவளுமே வந்து இந்த வீட்டில் வந்து எப்படியாவது வந்து சேர்த்து 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து யாரும் அழிக்கலான்ட்டு வந்து திட்டம் போட போகிறீங்கன்னு தெரியல. அதனால் வந்து என்னாலலாம் முடியவே முடியாது. அவள் எக்கெடு கேட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கார்த்திகோட பதில் வந்து இருக்க போகுதுங்க. வரப்போ எபிசோடில் இப்படி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு காட்டணும். மறக்காத அந்த பெல் ஐக்கனை ஆளில் போட்டு வச்சுக்கோ, அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனை வந்து வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.